அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்களை முதற்கண் உறுத்தாக்கிக் கொள்கிறேன். இந்த இலக்கிய கூடல் விழாவிற்கு என்னை விருந்தினராக வரவழைத்து ஏற்பாடு செய்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும், இந்நிகழ்விற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தமிழாசிரியர் ஐயா கந்தசாமி ஐயா அவர்களுக்கும், இதர ஆசிரியர் பெருமக்களுக்கும், முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த இனிய மாலை பொழுது வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. தமிழ் கூடல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து விழாவிற்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அம்மா அவருக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் நாம் தமிழ் இலக்கிய கூடல் விழா நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால், உலகிலேயே மிகவும் பழமையான ஒரு மொழி நம்முடைய தமிழ் மொழி. தமிழ் மொழிக்கு அந்த ஒரு சிறப்பு மட்டும் கிடையாது. உலகில் உள்ள குறைந்த எண்ணிக்கையில் தான் தமிழ் செம்மொழிகளின் எண்ணிக்கை உலகில் இருக்கிறது. அந்த செம்மொழிக்குள்ள தகுதி தமிழுக்குத்தான் முதல் தகுதி இருக்கிறது. அந்த தமிழ் தான் இப்பொழுது ஒரு செம்மொழியாக மிளிரிக் கொண்டிருக்கிறது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய தமிழ் மொழி பேச்சு வழக்கிலும் இருந்திருக்கிறது, எழுத்து வழக்கிலும் இருந்திருக்கிறது. தமிழ் இலக்கியங்கள் இப்பொழுது இலக்கியங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னே இலக்கிய நடையை நம் தமிழ் மொழி தான் பெற்றிருக்கிறது என்பது நாமெல்லாம் தமிழர்களாகிய நாமெல்லாம் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த இலக்கியங்கள் எல்லாம் எதை சொல்கின்றன நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், எல்லாவற்றையும் உலக இலக்கியங்கள் எல்லாம் நாம் படித்தோமானால் அந்த இலக்கியங்கள் எல்லாம் சொல்லாத கருத்துக்கள் நம் தமிழ் மொழியில் உள்ள இலக்கியங்களில் தான் மிகுந்த கருத்துக்கள் இருக்கின்றன. தமிழ் மொழியில் நிறைய இலக்கியங்கள் இருந்தாலும் கூட நாம் திருக்குறள் என்ற ஒரு 11 கீழ்கணக்கு நூலை ஒன்றை மட்டும் படித்தால் எல்லா தமிழில் இருக்க எல்லா இலக்கியங்களுடைய சாராம்சம் அந்த ஒரு நூலில் இருக்கிறது. எல்லா இலக்கியங்களையும் எல்லா வரலாறு இலக்கியங்கள் பல வகைகள் இருக்கிறது. சிற்று இலக்கியங்கள் இருக்கிறது, 11 கீழ்கணக்கு நூல்கள், 11 மேல் கணக்கு நூல்கள், சங்ககால நூல்கள், புராண இலக்கியங்கள், கிறிஸ்தவ இலக்கியங்கள், இஸ்லாமிய இலக்கியங்கள், இப்படி இலக்கிய வகையில நாம் பார்த்தோம்னா புது கவிதைகள், மரபு கவிதைகள், இதெல்லாம் சேர்ந்து தான் இலக்கியங்கள். இந்த இலக்கியங்கள் எல்லாம் நாம் படித்து நல்ல தெளிவடைய வேண்டும், வாழ்க்கையில் ஒழுக்கமுடையவராக இருக்க வேண்டும், உயரவடைய வேண்டும் என்பதைத்தான். காதல் உடையவராக இருக்க வேண்டும். காதல் என்பது ஆணும் பெண்ணும் காதல் கொள்வது மட்டும் காதல் கிடையாது. மனிதர்கள் நேசிப்பது கூட அதற்கு கூட காதல் என்றுதான் பெயர். நாம் எல்லாம் பக்குவப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இலக்கியங்கள் எல்லாம் நம்மை செம்மைப்படுத்துவதற்காகத்தான் இந்த தமிழ் இலக்கியம் வரலாறாக வாழையடி வாழையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இலக்கியங்கள் எல்லாம் நான் கண்டிப்பாக படிக்க வேண்டும். ஏதோ ஒரு விழா நடத்தினார்கள், விழாவுக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்தார், யாரோ சில பேருக்கு பரிசு கொடுத்தார்கள், சென்றார்கள் வென்றார்கள் என்று இருக்கக்கூடாது. நாமெல்லாம் தமிழின் சிறப்பை அறிந்தால்தான் நாம் தமிழை போல் மிளிர முடியும். அதெல்லாம் நீங்களாம் குழந்தைகளாக இருக்கீங்க, இப்போல்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்கும். 6 முதல் 9 படிக்கிற மாணவர்கள் தான் என் முன்னால் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய நேரங்கள் இருக்கும். உங்களுடைய புத்தகத்தை மட்டும் படித்து புத்தகங்களை முழுவதுமாக நீங்கள் படித்தறிய வேண்டும். அதோடு வாய்ப்பு இருக்கும்போது சிறு சிறு இலக்கியங்களெல்லாம் நீங்கள் இப்பொழுதே படிக்க வேண்டும். தன்னம்பிக்கை ஊட்டும் வரலாறுகளை நீங்கள் படிக்கலாம், தலைவர்களின் சிறந்த தலைவர்களின் வாழ்க்கை வரலாறை படிக்கலாம், புதினங்களை படிக்கலாம். வாழ்க்கை வரலாறு நிறைய புத்தகங்கள் நம்ம படிப்பதற்கு, நாம் சாகும் வரை படிப்பதற்கான புத்தகங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் கூட ஒரு கவிதையில் இருந்தேன், ஆயுள் கைதியாகவும் நான் தயாராக இருக்கிறேன், நூலகமே என் சிறைச்சாலையாக இருந்தால் நான் ஆயுள் கைதியாகவும் ஆவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு சிறு கவிதையில் இருந்தேன். நாம் சாகும் வரை புத்தகங்களை நாம் படித்து 12ஆம் வரைக்கும் முடிச்சிட்டோம், காலேஜ் முடிச்சிட்டோம், ஒரு வேலைக்கு போயிட்டோம், அதோடு நம்ம படிப்பு நின்றக்கூடாது. நாம் படிப்பதற்கு இறக்கும் வரை படிப்பதற்கு நிறைய இலக்கியங்கள் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. அதெல்லாம் நாம் படித்து யார் நிறையா படிக்கிறாங்களோ அவங்க தான் நிறையா பேச முடியும். யார் நல்லா படிக்கிறாங்க தான் அவர் தான் ஒரு நல்ல மனிதராக இருக்க முடியும். யார் நல்லா படிக்கிறாங்களோ அவர் சிறந்த சேவையாளராக இருக்க முடியும். நீங்கள் வெற்றியாளர்கள்லாம் பாருங்கள், ஒரு சிலர் பேர் படிக்காதவங்களா இருக்கலாம், சாதனையாளர்களாக. ஆனால் மற்றவங்களாம் எல்லாத்தையும் 99% யாருன்னு பார்த்தீங்கன்னா படித்தவர்கள் தான் முக்கியமாக சாதனையாளர்களாக இருப்பார்கள். அதற்காக நீங்களாம் ஒரு நல்ல வாய்ப்பு ஆண்டவன் உங்களுக்கு அளித்திருக்கின்றார். அறிஞர் அண்ணா சொன்னது போல் யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உங்கள் வயதுள்ள மாணவர்கள் இதே நேரத்தில் ஏதோ ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல், ஏதோ ஒரு ஃபாரினில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல். அப்படி இருக்க வாய்ப்பு அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு அரிய வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு ஆண்டவன் உங்களுக்கு அளித்திருக்கிறார். இந்த படிப்பு காலம் ஒரு பூஞ்சோலையான காலம், ஒரு பசுமையான காலம். இதை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால், இந்த இலக்கியங்களை என்ன சொல்லுதுன்னா, பக்குவமடைய வேண்டும், காதல் கொள்ள வேண்டும், உயர்வடைய வேண்டும், வரலாற்றில் இடம்பெற வேண்டும். இதைத்தான் இலக்கியங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கின்றன.
முக்கியமாக அறநூல்கள் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அறநூல்கள் சொல்கிறது. அந்த அறநூல் சொன்னபுறம் படித்ததோடு விடக்கூடாது, நாம் சாதனையாளராக வர வேண்டும். சாதனை செய்தவர்களைத்தான் இந்த உலகம் திரும்பி பார்க்கும். சாதாரண மனிதனாக இருந்தால் யாரும் உன்னை திரும்பி பார்க்க மாட்டார்கள். இப்பொழுது சதுரங்க போட்டியில் உலக சாதனை வென்றார் குகேஷ் என்ற நம்முடைய சென்னை மாணவர். இப்போ சமீபத்தில் உலக சாதனை சைனாவில் நடைபெற்ற ஒரு உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் அவர் தான் உலக சாம்பியன் பட்டம் வென்றார். குகேஷை பற்றி தெரியுமா எல்லாருக்கும்? அந்த குகேஷ் அந்த வெற்றி அடையிறதுக்கு முன்னால் வெறும் குகேஷ் இருந்துச்சு, யாருமே அவரை பற்றி யாருக்குமே தெரியாது. வெற்றி அடைந்தார். பிரதம மந்திரி அவரை அழைத்து அவருக்கு பொன்னாடை போர்த்தி அவருக்கு பரிசு கொடுத்தாங்க. பல கோடி ரூபாய் அவர் கொடுத்தாங்க. நம்முடைய தமிழக முதலமைச்சர் கூட அவரை அழைத்து அவருக்கு பரிசு கொடுத்தார், பாராட்டு கொடுத்தால். கோடிக்கணக்கில் பணம் வெகுமதி அவங்களுக்கு கொடுத்தாங்க வெற்றி பெற்றவர்களுக்கு. நீ சாதாரண வெறும் குகேஷ் சார்ந்த யாராவது கொடுத்துருப்பாங்களா? நிச்சயமாக கொடுத்துருக்க மாட்டாங்க. யார் வெற்றியாளராக இருக்கிறார்களோ அவருக்கு புகழ் தேடி வரும், பணம் தேடி வரும், உலகத்தில் உள்ள அத்தனை சிறப்புகளும் கிடைக்கும். நீங்கள்லாம் கண்டிப்பாக வெற்றியாளராக வர வேண்டும் என்றால் பாடங்களை உங்கள் மாணவ பருவத்தில் அந்தந்த பருவத்தில் செய்ய வேண்டிய பணிகளை மிக சிறப்பாக நீங்கள் நேர்த்தியாக செய்தீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றியாளராக வருவீர்கள். எப்பொழுதுமே மாணவ பருவத்தில் இருக்கும்போது கவனச்சிதறல் ஏற்படும். பல புறக்காரணிகள் உங்களை துன்புறுத்தும். டிவி துன்புறுத்தும், வாட்ஸ்அப் துன்புறுத்தும், முகநூல் துன்புறுத்தும். இவற்றெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு படிப்பில் மட்டும் நீங்கள் நிச்சயமாக கவனம் செலுத்தினானால் நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு வருவீர்கள். படிக்கும்பொழுது நம்மளுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மளால் படித்து பெரிய ஆளாக வர முடியாது, அப்படி மட்டும் தயவுசெய்து யாருமே நினச்சிடாதீங்க. படிப்பு வறுமை நிச்சயமாக ஒரு படிப்பிற்கு தடையாக எந்த காலத்திலும் இருந்ததே கிடையாது. இதற்கு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன்னு என்னன்னு தெரியல. அந்த முதல் மதிப்பெண் எடுத்த மாணவி, திண்டுக்கலை சேர்ந்த மாணவி 600க்கு 600 நந்தினி, அந்த பாப்பா பேர், 600க்கு 600 மதிப்பெண் எடுத்திருந்தார்கள். அவருடைய இல்லத்திற்கு நான் பரிசு கொடுப்பதற்காக பொற்களி கொடுப்பதற்காக சென்றிருந்தேன். அவங்க வாடகை வீட்டில் 2வது மாடியில் முதல் மாடியில் வாடகை வீட்டில் குடியிருந்தாங்க. அவங்களோட வீடு கிட்டத்தட்ட 10க்கு 10 வீடு தான். ஒரு பொண்ணு, ஒரு பையன், அப்பா, அம்மா, மொத்தம் 4 பேர். அந்த ரூமில் படுக்கிறதே ரொம்ப சிரமமான காரியம். ஒரே ஒரு டிவி, அந்த டிவி ஓடாத டிவி. அந்த வீட்டில் இருந்துட்டு அவங்க அப்பாவோட கஷ்டத்தை நினச்சி எல்லா பாடத்திலும் 600க்கு 600, மொத்தம் 12வது வகுப்பில் மொத்தம் 6 பாடப்பிரிவுகள் இருக்கிறது. எல்லா பாடத்திலும் 100க்கு 100 வாங்குறதுன்றது ரொம்ப சிரமமான காரியம். எப்படின்னா 6 பேப்பருமே திருத்துறது வெவ்வேறு ஆசிரியர் திருத்துவாங்க. அப்படி திருத்தும் பொழுது அந்த பேப்பருக்கு கண்டிப்பாக 100 மதிப்பெண் போடணும் அப்படின்றது அந்தந்த ஆசிரியருக்கு தெரிகிற அளவுக்கு அந்த குழந்தை எவ்வளவு அறிவை செலுத்தி இருந்தால் ஒவ்வொரு 6 விடைத்தாள்களும் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வரலாற்றிலே இது வரைக்கும் நடந்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அப்படி ஒரு சாதனையை வறுமை நிலையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை சாதித்திருக்கிறது. நீ எப்படி இந்த சாதனை எடுத்து அந்த குழந்தைகிட்ட நான் கேட்டேன். எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு, அவங்க அப்பா போகிற கஷ்டத்தை பார்த்து எங்கள் அப்பாவுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தில் நான் விடிய படித்தேன். நான் தூங்கினதே கிடையாது. விடிய படித்ததுனால தான் 600க்கு 600 மதிப்பெண் எடுத்தேன். அந்த குழந்தையை தமிழக முதலமைச்சர் பாராட்டி சான்று கொடுத்தார், பரிசு கொடுத்தார். வைரமுத்து ஐயா அவர்கள் தங்க பேனா கொடுத்தாரு. நான் ஒரு 5000 ரூபாய் தான் அந்த குழந்தைக்கு என்னால் கொடுக்க முடிஞ்சது. ஒரு பாராட்டு சான்றிதழ் கொடுத்துட்டு வந்தேன். அது மாதிரி நீங்கள் சாதாரண குழந்தையாக இருந்தீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் யாராலும் கவனிக்கப்பட மாட்டீர்கள். நாம் வறுமையில் இருக்கிறோம், அரசு பள்ளி படிக்கிறோம் அப்படின்னு நம்மளால் சாதனை பண்ண முடியாது அப்படின்னு மட்டும் ஒரு தவறான கண்ணோட்டத்திற்கு நீங்கள் செல்லக்கூடாது. கண்டிப்பாக முயற்சி, பயிற்சி, உங்கள் நெஞ்சத்தில் வெறி இருக்கணும். நீட்டு படித்து நம்ம டாக்டர் ஆகணும்னா கண்டிப்பாக வெறியே அப்பா அம்மா போட்டு அடித்து, வாத்தியாரை போட்டு அடித்து நீங்கள் படிக்கிற மாதிரி குழந்தைகள் எப்பயுமே இருக்கக்கூடாது. நாம் கொடுத்த பாடத்தை நாமே படித்து வாழ்க்கையில் முன்னேறும் என்ற எண்ணம் யார் நெஞ்சில் தீப்பொறி இருக்கோ அந்த குழந்தை கண்டிப்பாக வெற்றி குழந்தையாக மாறும். அந்த தீப்பொறி உங்கள் நெஞ்சில் வரணும். நம்ம அப்பா படிக்க வைக்கிறாங்க, அந்த ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு போட்டு கொடுத்துட்ருக்காங்க, இதெல்லாம் நமக்கு எவ்வளோ இயற்கையாக கொடை கிடைச்சிருக்கு, அந்த கொடையை நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் சரியாக பயன்படுத்தினீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றியாளர் வருவீர்கள். உங்களை போன்று நானும் அரசு பள்ளி, ஐயா சொன்ன மாதிரி கீழடி அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் படித்தேன். நாங்கள் படிக்கும்போது கீழடிக்கு என்று தனி சிறப்பு கிடையாது. இப்பொழுதுதான் அகழ்வாராய்ச்சி பூமி என்று எங்களுக்கே தெரிய வரும். அத்தகைய பள்ளியில் படித்து, அரசு பள்ளியில் படித்து, நானும் அரசு போட்டித் தேர்வு நான் எழுதும்போது 6 லட்சம் பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதுனாங்க 98ல். மனத்தாழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருக்க முடியாது. 6 லட்சம் பேருக்கு 3000 போஸ்ட்டு, செலெக்ஷன் போஸ்ட்டு 3000 போஸ்ட்டு, 6 லட்சம் பேர். முதல்ல அப்போ தான் தமிழ் தாள் ஒரு போட்டித்தாளாக வருது. 2 தாள், பொது அறிவு ஒன்று, தமிழ் பொதுத் தேர்வு ஒன்று, 2 தாள் சேர்ந்து எழுதுனாத 200 மதிப்பெண்களுக்கு அதிக மதிப்பெண் பெறவங்க தான் அந்த போட்டியில் ஜெயிக்க முடியும். 6 லட்சம் பேர் எழுதுகிறாங்க, 3000 போஸ்ட்டு. அதில் நான் ஒருத்தனை எழுதினேன். மதுரை மாவட்டத்திலே நான் தான் முதல் மாணவராக தேர்ந்தெடுத்தேன். முதல் பேப்பராக வந்துச்சு.
அப்படி தேர்ந்தெடுத்த அரசு பணியில் சாதாரண அடிப்படை பணியில் சேர்ந்து இப்பொழுது ஒரு தாசித வட்டாட்சியர் நிலையில் உள்ள பதவி நான் பரிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், அரசு பள்ளியில் படித்தால் நிச்சயமாக சாதனையாளர் ஆகலாம். நான் என்ன நெஞ்சத்தில் வெறி இருந்துகிட்டே இருந்துச்சு. 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தேன். என்னை விட பெரிய பெரிய பணக்காரங்களாக இருந்தால் யாருமே ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு வெறி இருந்துச்சு நெஞ்சத்தில். கண்டிப்பாக நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன், கண்டிப்பாக அரசு வேலைக்கு போவேன், கண்டிப்பாக மக்களுக்கு சேவை செய்கின்ற நெஞ்ச வெறி என்கிட்ட இருந்துச்சு. அதனால் நான் வந்தேன். அந்த மாதிரி வெறி உங்கள் மனதில் வந்து எதுக்கும் நம்ம சபதம் எடுக்கிறோம். நான் படித்து கண்டிப்பாக டாக்டர் ஆவேன், கண்டிப்பாக படித்து நான் ஒரு சிறந்த வழக்கறிஞர் ஆவேன், நான் கண்டிப்பாக வளர்ச்சி ஒரு IAS ஆவேன் அப்படின்ற உறுதியை இப்பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதோடு நீங்கள் நின்று விடக்கூடாது. அரசு வேலை கிடைக்காவிட்டாலும் கூட எவ்வளவோ வாய்ப்புகள் உலகத்தில் தாராளமான வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் வெற்றியாளராக மாறிய பிறகு நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தீங்களோ அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்க குழந்தைகளுக்கெல்லாம், மாணவர்கள் சொந்த பந்தம்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். வரலாற்றில் எல்லாரும் பேரும் வருவதில்லை, பிறருக்காக யார் வாழ்கிறாரோ அவள்தான் வரலாற்று நிச்சயம் இடம் பிடிப்பார்கள். ஆகவே நீங்கள் இப்பொழுது உங்களுக்காக வாழுங்கள். நீங்கள் சாதனையாக மாறிய பிறகு மற்றவருக்காக நீங்கள் வாழுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது. நன்றாக படியுங்கள், கவனச்சிதறல் வேண்டாம். உறுதியோடு படித்தால் நீங்கள் நிச்சயமாக ஒரு தொலைக்காட்சியில் உங்கள் பெயர் வரும், ஒரு பத்திரிகையில் செய்தித்தாளில் உங்கள் பெயர் வரும். அப்பொழுது உங்களை உலகமே பாராட்டும். அந்த முயற்சி, அந்த கொள்கையை இப்பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி.